ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜனவரி 14, 2026 முதல் பிரதமர் அலுவலகம் எங்கு மாற்றப்பட்டுள்ளது? சேவா தீர்த் எனும் புதிய வளாகத்தில். டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் புதிய பிரதமர் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. சமீபத்தில் 7 ஐநா அமைப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நாடு எது? இஸ்ரேல். சமீபத்தில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் இடையே 3 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நியூ ஜல்பாய்குரி மற்றும் திருச்சி இடையே, தாம்பரம் மற்றும் சந்திரகாட்சி இடையே, நாகர்கோவில் டு நியூ ஜல்பாய்குரி இடையே. விசா இல்லாமல் அதிக நாடுகளுக்கு செல்ல உதவும் பாஸ்போர்ட் தர வரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? சிங்கப்பூர் பாஸ்போர்ட். இதில் இந்தியா 80வது இடத்தை பிடித்துள்ளது. லண்டனைச் சேர்ந்த ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனம் சர்வதேச பயணம் தொடர்பான இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும் இலக்கிய மாமணி விருதுகள் 2025இல் யாருக்கு வழங்கப்படுகிறது? மரபு தமிழ் விருது பெறுபவர் த. ராமலிங்கம் அவர்கள். ஆய்வு தமிழ் விருது பெறுபவர் சி. மகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர். படைப்பு தமிழ் விருது பெறுபவர் எழுத்தாளர் இரா. நரேந்திரகுமார் அவர்கள். இவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் மற்றும் பொன்னாடை அணிவித்து ஜனவரி 16 திருவள்ளுவர் திருநாள் அன்று முதல்வர் மு. ஸ்டாலின் வழங்குகிறார். பசுமை பரப்பை அதிகரித்திட ஒரு மாணவனுக்கு ஒரு மரக்கன்று திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? புதுச்சேரியின் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில். 1988 தேசிய வன கொள்கைப்படி மாநில நிலப்பரப்பில் 33% காடுகள் இருக்க வேண்டும். தற்போது புதுச்சேரியில் 11% காடுகள் மட்டுமே உள்ளது. கிரீன் புதுச்சேரி மிஷன் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் இலக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது. தற்போது 50,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இது ஜியோடேக் முறையில் பராமரிக்கப்படுகிறது. 2026க்குள் பசுமை பரப்பு 15% அதிகரிப்பதற்காக திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் 16வது சீசன் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஜிம்பாப்வே, நமீபியாவில். ஐசிசி ஒருநாள் போட்டி பேட்டர்ன் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்கள். சமீபத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? மேற்கு வங்கம் மாநிலத்தில். நிபா வைரஸ் வௌவால் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு பரவும் ஒரு நோய். இந்தியாவின் மிக நீளமான விரைவு சாலையான கங்கை எக்ஸ்பிரஸ்வே திட்டம் எங்கு செயல்பாட்டுக்கு வர உள்ளது? உத்தரப்பிரதேசம். இதன் நீளம் 594 கிலோமீட்டர். இது மீரட் முதல் பிரயாக்ராஜ் வரை அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிடையே குறைந்த நேரத்தில் பயணம் செய்ய உதவுகிறது. ஃபாஸ்டாக் மூலமான சுங்க வசூல் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சமீபத்தில் கூடங்குளம் 5, 6 அணு உலைகள் அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்துள்ள 2 இந்திய நிறுவனங்கள் யாவை? ECIL மற்றும் டீமா இந்தியா லிமிடெட். இதன் திட்ட மதிப்பு 1600 கோடி. 42 மாதங்களில் முடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மகர சங்கராந்தி தினம் ஜனவரி 14 அன்று கொண்டாடப்படுகிறது. இது குளிர்காலம் முடிந்து புதிய அறுவடை பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஜனவரி 14 அன்று கொண்டாடப்படும் பொங்கல் விழா உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகத்தினரால் கொண்டாடப்படும் 4 நாள் பண்டிகை ஆகும். இது சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகை. கலிபோர்னியா பெவர்லி ஹில்டனில் நடைபெற்ற 83வது கோல்டன் குளோப் விருதுகள் 2026இல் அதிக விருதுகளை வென்ற திரைப்படம் எது? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்.